அண்மை செய்தி. போக்குவரத்து துறையில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோருக்கு பணி நியமனம் செய்ததில் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்த நிலையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு பிடிவாரண்ட் அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை சார்பாக. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சதீஷ்மணி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு பிடிவாரண்ட் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது, அது குறித்து முழுவதும். போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 81 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் கடந்த 2015ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட பின்னர் கடந்த ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு விசாரணைக்காக ஆஜராகுமாறு, நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முறைக்கு மேலாக சம்மன் அனுப்பினர். ஆனால் அவர் இந்த வழக்கில் ஆஜராகவில்லை. மேலும் அவர் எங்கு இருக்கிறார் என்ற விவரமும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக எங்கு இருக்கிறார் என்ற விவரமும் வெளியாகவில்லை. இந்த நிலையில அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல அவரை கைது செய்வதற்கான கைது வாரண்ட் பிறப்பிக்குமாறு உரிய ஆவணங்களுடன் நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கிறார்கள். விரைவில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு பின்னர் அந்த கைது வாரண்டானது அமலாக்கத்துறை தரப்பில இருந்து வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.